செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ளே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இவரோட அவர் எடப்பாடியோட மட்டும் அவருக்கு பிரச்சனை இல்லை. வேலுமணி, தங்கமணி எல்லாம் அவருக்கு பின்னால் வந்தவங்க எல்லாம் வந்து அவரோட சப் ஜூனியர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து அவருடைய மகன் வயதுக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கி கட்சியில் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. தான் விசுவாசத்தை பிஜேபியோட இந்துத்துவ அஜெண்டாவுக்கான தன்னுடைய விசுவாசத்தை சாணக்கியா மேடையில் காட்ட வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு என்ன வந்தது? மோடியை, நிர்மலா சீதாராமனை பங்களாதேஷெல்லாம் பேச வேண்டிய அவசியம், பங்களாதேஷெல்லாம் பேசுகிற அளவுக்கு செங்கோட்டையனோட அறிவு தீட்சணியம் இல்லவே இல்லைங்க. நான் அவரை பார்த்துருக்கேன். இவரால் பிஜேபிக்கு எந்த லாபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து இன்றைக்கி ஒரு 80 வயதாகக்கூடிய அரசியல்வாதி. அவருக்கு ஒன்றும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங்லாம் கிடையாது. அவர் தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி அப்படி போயிட்டான். சமூகம் என்ற அடிப்படையிலையும் பிராந்தியம் என்கின்ற அடிப்படையிலும் அவர் தன்னுடைய டர்ஃபை மொத்தமாக இழந்துட்டார். பிஜேபியாக ஏடிஎம்கேவோட போகுதுன்றது கிட்டத்தட்ட உறுதியாகிட்ட பிறகு செங்கோட்டையனை இழுத்து எடப்பாடியை கோபப்படுத்த பிஜேபி விரும்பாது. செங்கோட்டையன் ஒருவேளை எடப்பாடி கடைசி வரைக்கும் அடம் பிடிக்கிறாருன்னா எடப்பாடியை நகைத்துட்டு செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு அவசியமே இல்லை. அதுக்கு தங்கமணி, வேலுமணி இருக்காங்க, குறிப்பாக வேலுமணி இருக்காங்க. பிஜேபி இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைச்சு அதிமுக, தாவேகா குட்டி கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறத பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன வந்து லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? பிஜேபி அலையன்ஸுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள வைக்கப்படுவார். அப்படி இல்லைன்னா அதிமுக உடைக்கப்படும். எடப்பாடியோட சமீபத்திய 3 வாரங்களாக அவருடைய பேட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் பிரதான எதிரி, திமுக தான் பிரதான எதிரி. நேற்று பேட்டியில் கூட சொல்கிறார் திமுக மட்டும்தான் பிரதான எதிரி, ஒரே எதிரி. அது யாருக்கான மெசேஜ்? அதிமுக, பாஜக உள்ளடக்கிய என்டிஏவில் சீமான் சேருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகி கொண்டிருக்கின்றன தான் எனக்கு தோணும். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். நீண்டு கொண்டே இருக்கின்றது செங்கோட்டையன் எடப்பாடி இடையான மோதல். இதற்கிடையிலே வந்து நேற்று சாணக்கியாவோட ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனையும் புகழ்ந்து பேசியிருக்காரு. தேசபக்தி பற்றி பேசியிருக்காரு. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அது காரணம் மோடி தான் அப்படின்னு பேசியிருக்காரு. காஷ்மீர் தீவிரவாதம், வங்கதேச தீவிரவாதம், இப்படி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. சீமான் பேசுகிறப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து துணிந்து முடிவெடுக்க வேண்டும், தமிழகம் நல்லா இருக்கணும்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றாரு. என்ன நடக்குது? எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? நடந்த மேடை வந்து பிஜேபி மேடை. பாண்டே, ரங்கராஜ் பாண்டே தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவர். பட் அவருடைய பொலிட்டிக்கல் லீனியன்சி என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிஜேபி ஆதரவாளர், வெளிப்படையான பிஜேபி ஆதரவாளர். அந்த மேடையில் போய் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவர்கள் பிஜேபியோடு அரசியல் நிலைப்பாட்டை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அது சீமான் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஈவன் சீமான் உட்பட அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் பிஜேபி லைன் எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மேபி செங்கோட்டையன் அளவுக்கு இல்லாட்டியும் அதற்கு அடுத்தபடியாக சீமானுக்கும் ஒரு சாஃப்ட் பிஜேபி லைன் டெவலப் ஆக ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நான் ஐயப்படுகிறேன். செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ளே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இவரோட அவர் எடப்பாடியோட மட்டும் அவருக்கு பிரச்சனை இல்லை. வேலுமணி, தங்கமணி எல்லாம் அவருக்கு பின்னால் வந்தவங்க எல்லாம் வந்து அவரோட சப் ஜூனியர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து அவருடைய மகன் வயதுக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கி கட்சியில் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் 1972 கரெக்டாக 52 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும்போது அவருடைய ஸ்தாபன உறுப்பினர்களில் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர். அவர் அதிமுகவில் தலைமைக்கு விரோதமாக என்றைக்குமே போனதில்லை. எம்ஜிஆர் இருந்த வரையில் 72லேருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் விசுவாசி. எம்ஜிஆருக்கு எதிராக அவர் பண்ணதே இல்லை. நீங்கள் கேட்கலாம் எம்ஜிஆருக்கு எதிராக யாருமே பண்ணதில்லை. இல்லை, எம்ஜிஆருக்கு எதிராக சில நேரங்களில் குரல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக எம்ஜிஆர் கையில் பச்சை குத்திக்கணும்னு சொன்னப்போ அவருக்கு எதிராக ஜி விஸ்வநாதன், இந்திரகுமாரி போன்றவர்கள் எல்லாம் கலக குரலை எழுப்பினார்கள். அந்த லிஸ்ட்டில் கூட அவர் கிடையாது. அதுக்கு பிறகு 87லேருந்து 2016 29 ஆண்டுகள் ஜெயலலிதா கிட்டத்தட்ட அடிமையாகவே இருந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் ஜெயலலிதா விசுவாசி. ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லைன்னா ஒரு அதிமுகக்குள்ளே ஒரு கூட்டம் வெளியில் வரும், ஜெயலலிதா விமர்சனம் பண்ணோம், மறுபடியும் ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்தோன்னா அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கும். இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. தலைமைக்கு நெருங்கும் விசுவாசமாக இருந்தவர். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் ஒரு சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி எல்லாருக்கும் விசுவாசமாக தான் இருந்தார். அவருடைய ஜாதகத்திலேயே அவர் தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பியது கிடையாது. முதல் முறையாக இன்றைக்கு குரல் எழுப்ப எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார். பெயர் குறிப்பிடாமல் நேற்று அவர் பேசும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேரையும் சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நல்லதொரு ஆட்சியை கொடுத்தோம்னு 19 சொல்கிறாரே ஒழிய எடப்பாடியை பற்றி அவர் மென்ஷனே பண்ணல. ஊடகமாக தான் பேசுவார். அவருக்கு பேச தெரியாது. அவர் பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காது வலிக்கும். ஏன்னா சென்டென்ஸ்லாம் கண்டமேனிக்கு இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப விவரமறிந்த அரசியல்வாதி. எல்லாருக்கும் பேச தெரியாது. ஆனால் செங்கோட்டையன் அளவுக்கு பேச தெரியாத அரசியல்வாதி தமிழக அரசியலே கிடையாது. அவர் பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு காதில் வந்து ரத்தம் வழியும். அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியாது. சென்டென்ஸ்லாம் நீண்டுக்கிட்டே போவோம், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. அப்படி தான் பேசுவார் அவர் வந்து. அது ஒரு வசதியான நிலைப்பாடு. ஆனால் நேற்றைக்கு அவர் தெளிவாக ப்ரோ பிஜேபியில் என்ன பேசியிருக்கார்.
சாணக்கியா ஆண்டு விழாவில் போய் அவர் மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் புகழ்கிறது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்லேயும் பங்களாதேஷ்லேயும் இருக்கக்கூடிய நிலைமைன்றது அங்கே இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜம்மு காஷ்மீரில் இல்லை, பங்களாதேஷில் அவர் சொல்கிறது உண்மை, ஒரு பாதி உண்மை. ஜம்மு காஷ்மீரில் இந்துக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, வேறஸ் பங்களாதேஷில் இந்துக்கள் பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் என்பது உண்மை. அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற கட்சிகள் பேச மறுக்கின்றன என்பதும் உண்மை. பல கோயில்கள், இந்து கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, இந்துக்கள் கடைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, பங்களாதேஷில் உள்ள மத சார்பற்ற சக்திகள் இந்துக்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார கும்பல் மசூதிகளை இடித்து முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை உண்டாக்கும் பொழுது பெரிய அளவில் மதசார்பற்ற சக்திகள் தான் எதிர்க்கிறாங்களே ஒழிய ஆளும் பிஜேபி எந்த எதிர்ப்பையும் காட்டுறது கிடையாது. மாறாக ஒன்று மௌனம் சாதிக்கும், இல்லைனா அந்த தாக்குதல்களை நியாயப்படுத்தி பேசும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட நான் செய்தித்தாள்களில் பார்த்தேன், உத்தரப்பிரதேசத்தில் 2 நாளைக்கு முன்னால் மசூதியை கவர் பண்ண ஹோலி கொண்டாட்டம் நல்ல வேளையாக ஆர்ப்பாட்டம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சுது. நமாஸ் பண்ணாங்கன்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அதிகாரியும் 2 மாணவர்கள் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கேவலமான அரசியல்லாம் வந்து பங்களாதேஷில் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க செய்கிறதில்ல. ஒவ்வொரு முறையும் வந்து அங்கே இந்து கோயில்கள் தாக்கப்பட்டால், இப்போ அந்த யூனிஸே போய் அங்கே பார்வையிடுறாரு. மதச்சார்பற்ற இஸ்லாமியர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறை இந்துக்களுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகும் போதும் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுவது கடந்த ஓராண்டுகளாக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்து, குறிப்பாக போன ஆகஸ்ட்டில் ஹசீனா தப்பி வந்த பிறகு எந்த வார்த்தையும் சொல்லாமல் மௌனம் காப்பது இங்கே இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வலுப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் தாக்கப்படுவதை எதிர்த்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுவதை எதிர்த்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுக்குது. இதுதான் ரொம்ப போலியான ஒரு வாதம். ஏன்னா உண்மையிலேயே பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் பேசுவதற்கான நோக்கம் வந்து, செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி தேசபக்தி பேசியிருக்காரு, எதுவுமே கிடையாது. இது இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுறதுன்றது சுவாரஸ்யமானது. தான் விசுவாசத்தை பிஜேபியோட இந்துத்துவ அஜெண்டாவுக்கான தன்னுடைய விசுவாசத்தை சாணக்கியா மேடையில் காட்ட வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு என்ன வந்தது? இந்த விசுவாசத்தை அங்கே காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இதெல்லாம் பேசக்கூடிய நபர் கிடையாது. கடந்த காலங்களில் அவருடைய அரசியல் வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த பிறகு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 29 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கையில் அதிகாரத்தில் இருந்தால் இல்லாட்டியும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு கட்டத்தில் கூட கான்ட்ரோவர்ஷியலான மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயங்களை வாய் திறந்து பேசியவர் கிடையாது செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒரு நபர் பங்களாதேஷை உதாரணம் காட்டுறாருன்னா, அவர் தன்னுடைய அஜெண்டாவை, இந்துத்துவ அஜெண்டாவை வெளிப்படுத்துறதுன்றது பாஜகவோட கோர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்க ஆர்எஸ்எஸ்க்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இவரால் பிஜேபிக்கு எந்த லாபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து இன்றைக்கி ஒரு 80 வயது ஆகக்கூடிய அரசியல்வாதி. அவருக்கு ஒன்றும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங்லாம் கிடையாது. அவர் கூட இருந்தவங்கலாம் இன்றைக்கி தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி அப்படி போயிட்டான். சமூகம் என்ற அடிப்படையிலும் பிராந்தியம் என்கின்ற அடிப்படையிலும் அவர் தன்னுடைய டர்ஃபை மொத்தமாக இழந்துட்டார். அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி எடப்பாடி வந்துட்டார், இவர் வேலுமணி, தங்கமணி, பெல் பிரதர்ஸ் வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அந்த பக்கம் அள்ளின்னு போட்டார், இங்கே அண்ணாமலை அள்ளின்னு போட்டார். ஸோ இப்போ ஜாதி அடிப்படையில் அவருக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பிராந்திய அடிப்படையிலையும் அவருக்கு எதுவும் கிடையாது. எம்எல்ஏக்கள் கீழே இருக்காங்களா சார்? எம்எல்ஏக்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒற்றை நபர் அவர். இன்னைக்கு ஒற்றை தனி நபர் அவர். தனி மரம் தோப்பாகாது. இல்லை, அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அடிப்படையில் எடப்பாடிக்கும் அதான் பிரச்சனை. செங்கோட்டை எடப்பாடியோட அவருக்கு பிரச்சனை இருக்குது. அவர் விரும்பினது எதுவும் அவருக்கு நடக்கலை. அவர் என்ன விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பொறுப்பாளர்களை போடணும்னு நினச்சாங்க, அது போடலைன்றாங்க. ரெண்டாவது கட்சிக்குள்ளே தனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறார். பழைய இடம் அவருக்கு வராதுங்க. அவர் ஜெயலலிதா செத்து சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சீனியாரிட்டியில் அவர் தான் சிஎம் ஆகிருக்கணும். ஓபிஎஸ்ஸை தூக்கிட்டு சசிகலா எடப்பாடியை கொண்டு வந்து சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவர் தான் வந்திருக்கணும். இப்போ என்ன வேணும் அவருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. அதுதான் பலருக்கும் வந்து புரியாமல் இருக்குது. இவர் ஒன்றும் பெரிய அவருக்குன்னு வந்து பெரிய ஆம்பிஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போ எடப்பாடிக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தான் வரணும், டெப்டி சிஎம் அல்லது எடப்பாடி நகர்த்திட்டு தான் வரணும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு தகவல் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்று படணும்னு அவர் விரும்புகிறாருன்றாங்க. 6 முன்னாள் அமைச்சர் சந்திச்சதில் இவர் பேரும் இருந்தது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்தா தான், ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் மட்டும்தான், அதிமுக வந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். அவர் நம்ம நண்பர்கள் சமீபத்தில் பார்த்தப்ப பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட ஆஃப் த ரெக்கார்டு அவர் சொன்னது என்னென்னா, நான் போகிற இடத்துலலாம் என்ன கேட்குறாங்க, என்னென்ன கட்சி இப்படியே இருக்குது, என்ன ஆகும்னு பதப்பில் இருக்காங்க. 2026 அதிமுக வாழ்வாசாவா, நம்ம ஒன்று படலைன்னா நம்ம காலி. அப்போ இந்த பிரச்சனை நீங்கள் பேசுங்கன்னா எடப்பாடி ஆட்டனா எங்கே அவர் பேச விடுறாரு? நான் இந்த பேச்சு எடுத்தாலே ஆனால் வேறு எதாவது பேசுங்க அப்படின்றாரு. எடுத்த எடுப்புலேயே அதை அறுத்துடுறாரு, கட் பண்ணிடுறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற ஆசையும் இருக்குது. அது நியாயமான ஆசை. ஏன்னா அவர் வந்து பை பர்த் வந்து ஒரு ஏடிஎம்கேக்காரர். அவரோட விசுவாசம் அதிமுகவில் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நரேந்திர மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் பாராட்டுறாரு, பங்களாதேஷை பற்றி பேசுகிறாருன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பிஜேபிக்கு ஒரு போவாரான்னு நண்பர்கள் கேட்குறாங்க. எனக்கு பொண்ணு புரியல, இவரால் பிஜேபிக்கு என்ன லாபம்? ஒருத்தன் பிஜேபிக்கு போகிறான்னா ஏதாவது லாபம் இருக்கணும் பிஜேபிக்கு. பிஜேபி ஒன்றும் பெரிய ஆர்வம் காட்டல. ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்கு கடுமையாக பிஜேபி முயற்சித்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி அங்கேருந்து ஒரு ஆள் இழுக்கிறது தான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தாவேக்கோட கூட்டணி வச்சுட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு ஒரு பயம் பாஜக இருக்கு. அதனால தான் செங்கோட்டையன், வேலுமணி போன்றவர்களை வந்து ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக்காவோட போகக்கூடிய தைரியம் வந்து வருவது கடினம். ஏன்னா இன்றைக்கி எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய 90% முன்னாள் மந்திரிகள் அத்தனை பேரும் பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு தான் விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் கொள்கை பற்றலாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை இவர்கள் எவ்வளவு தூரம் சூறையாடினார்கள் என்பதற்கான கோப்புகள் நரேந்திர மோடி மேஜையில் தூங்கிட்டு இருக்கு. இடி ரைடு, இன்னைக்கு 8 மந்திரி இடி ரேடாரில் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஊழல் நடந்திருக்குது. அந்த 4.5 வருஷம் தமிழ்நாடு லிட்ரலி சூறையாடப்பட்டது. இந்த 4 வருஷம் இவங்க சூறையாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இந்த 4.5 வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்த அந்த ஊழல்கள் தான் அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நாம் பிஜேபியோட போக வேண்டும் என்று எடப்பாடியை வலியுறுத்துவது. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி தைரியமாக போனாருன்னு. ஏன் போனாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி போனாலும் எங்கள் சைபர்ன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும், அமித்ஷா மோடிக்கு. அதனால் நீங்கள் போகிறதுனா போங்கன்னு விட்டாங்க. அசம்பிளியில் விட மாட்டாங்க. அசம்பிளியில் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தாலும் பிரிஞ்ச அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக அலையன்ஸ் வந்ததுன்னா அது 21 மாதிரி வெரி டஃப் ஃபைட்டை கொடுக்கும். அதனால் தாவேக்காவோட அதிமுக போச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாவேக்கா அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி. இன்றைக்கி உடஞ்சிருக்க அதிமுக, தாவேக்கா, பாமக குட்டி கட்சிகள் வந்தால் தமிழ்நாட்டில் சத்தியமாக ஆட்சி மாற்றம் வரும். இது பிஜேபிக்கும் நல்லா தெரியும், திமுகவுக்கும் நல்லா தெரியும். பிஜேபி இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைச்சு அதிமுக, தாவேக்கா குட்டி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறத பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன வந்து லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. மொள்ள இப்போயே அவங்க காய் நகர்த்துறாங்க. பிஜேபி அலையன்ஸுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள வைக்கப்படுவார். அப்படி இல்லைன்னா அதிமுக உடைக்கப்படும். அவரோட இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான 90% முன்னாள் மந்திரிகள் ஓபிஎஸ்க்கு என்ன நடந்ததோ அதை எடப்பாடிக்கு அவர்கள் செய்வார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. எடப்பாடியோட சமீபத்திய 3 வாரங்களாக அவருடைய பேட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் பிரதான எதிரி, திமுக தான் பிரதான எதிரி. நேற்று பேட்டியில் கூட சொல்கிறார், திமுக மட்டும்தான் பிரதான எதிரி, ஒரே எதிரி. அது யாருக்கான மெசேஜ்? பாஜகக்கான மெசேஜ், பிஜேபிக்கான மெசேஜ். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ அவங்க தான் போய் சேர போகிறாங்களே, இவர் எதுக்கு வந்து இப்போ இதை அங்கிட்டு ஒரு மெசேஜையும் கொடுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்து பாஜகவுக்கு போக வந்து முழு மனதாக விருப்பம் வந்து எடப்பாடிக்கு இல்லை, தாவேகா கூட்டணி தான் அவர் விரும்புறாரு. ஸோ கடைசி நேரத்தில் எடப்பாடி வந்து வேப்பிலை அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக செங்கோட்டையை பயன்படுத்த நினைக்கிறேன். அப்படிலாம் பயன்படுத்துகிற அளவுக்கு செங்கோட்டை ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அதுக்கு பயன்படுத்தணும்னா தங்கமணி, வேலுமணியை, குறிப்பாக வேலுமணியை பயன்படுத்துவாங்க. வேலுமணி அமித்ஷா டீலிங் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நான் அதை தான் சொல்ல வரேன். அதிமுகவில் ஒரு வேளை லாஸ்ட் மினிட்ல வேப்பலை அடித்து விபூதி அடித்து பிஜேபியை கவுத்துட்டு தாவேக்காவோட எடப்பாடி போயிடுவார். அப்படிலாம் போக முடியாது. இன்றைக்கி மத்திய சர்க்கார் அவங்ககிட்ட இருக்க பவர்ஸ் உங்களுக்கு தெரியும். இவங்க ஒன்றும் நேர்மையானவர்களோ உத்தமர்களோ கிடையாது. ஒரு ரெய்டு போதும், எத்தனை பேர் எங்கெங்கே வந்து காலடியில் விழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது அத்தனையும் உண்மை நான் சொல்கிறது. யாரையும் இழிவுபடுத்த பேசலை. இந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பீரியடில் நடந்த நல்லாட்சி, அதனுடைய கோப்புகள் மோடி மேசையில் தூங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் தூசி தட்டி எழுப்பப்படும். கையில் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஓலை அனுப்ப வேண்டிதான், என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது அந்த மந்திரிகளுக்கும் தெரியும், யார் முன்னாள் மந்திரிகளுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு. ஏன்னா மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் மறந்துடாதீங்க. நீங்கள் மலைக்க வைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு சூறையாடப்பட்டது அந்த 4.5 ஆண்டுகளில். கடைசி நிமிஷத்தில் விஜயோட போகிற அளவுக்குலாம் எடப்பாடியால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நீ முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணணும், அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. அதனால் அப்படி இருக்கும்பொழுது வந்து எதற்காக அவரே பிஜேபியை நோக்கி நகர்றாரு? ஒருவேளை அவர் பல்ட்டிலாம் அடித்தார்னா கூட அவங்க வேலுமணி, தங்கமணி, அந்த பெல் பிரதர்ஸை வச்சு முடிப்பாங்களே விட செங்கோட்டையை வச்சு முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 90% முன்னாள் அமைச்சர்கள் பிஜேபியோட தான் போகணுன்னு விரும்புகிறாங்க. அவரோட திருமண வேலுமணி மகன் திருமணத்தில் அண்ணாமலை கிடைச்ச வரவேற்பை நீங்கள் பாருங்கள். நான் அது வந்து வெறும் திருமணத்தில் கட்சி சார்பு இல்லாமல் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் இந்த 35 வருஷத்தில். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்றது எனக்கு தெரியும். அந்த பாடி லாங்குவேஜை டெலிவிஷனில் பார்க்கும்போதே தெரியுது. அவங்க உள்ளார்ந்த உறவோடு தான் வந்து அண்ணாமலையோட கை குலுக்குறாங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து திமுககிட்டேருந்து தப்பிக்கணும். அடுத்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி இல்லைன்னா இவங்களால் இங்கே திமுகவை ஃபேஸ் பண்ண முடியாது. பிஜேபியோட போய் தோத்தாலும் பரவாயில்ல,
அவங்க சொத்தை தயவு காப்பாற்றிக்கலாம், வேணும்னு சொத்தை காப்பாற்றிக்கலாம். இனிமேல் அதிமுகவோட அரசியல் என்பது, நான் சொல்கிறது அதிமுக தொண்டனை சொல்லலை, அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி உட்பட நான் சொல்கிறேன். வேணா எடப்பாடி கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கலாம், அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களுக்கும் குறிக்கோள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது கிடையாது, சொத்தை காப்பாற்றுறது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா அவங்க பாலிடிக்ஸ் இஸ் மணி ட்ரிவன், இருக்கிற சொத்தை காப்பாற்றுறதுக்கு. திமுகவுக்கு இன்றைக்கி பவர் ட்ரிவன், இதுக்கு அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு. அடுத்த ஆண்டு தேர்தலில் ஜெயித்தாலும் தோத்தாலும் திமுக அரசியல் இன்றைக்கி அதிமுக அரசியலுக்கு இணையாக இருக்கும். சொத்தை காப்பாற்றுறது தான் திமுகவில் இருக்கக்கூடிய 90% மேற்பட்ட முன்னணி தலைவர்களுடைய அரசியலாக இருக்கும். அதை நோக்கி தான் தமிழ்நாடு இன்றைக்கி நகருது. ஏன்னா அந்த 4.5 வருஷம் அவங்க கொள்ளாட்சாங்க, 10 வருஷம் பவரில் இல்லாமல் இருந்ததை இந்த 5 வருஷத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறது திமுக. வெரி டெலிகேட் பொசிஷன். ஆனால் அது ரொம்ப கச்சிதமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞான ரீதியாக. இதான் நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் ஓராண்டில் அல்லது 2 ஆண்டுகளில் நீங்கள் சத்தியமாக பார்ப்பீங்க ஜெகதீஷ், இந்த நாளை நீங்கள் மறக்க மாட்டீங்க. இதுதான் இன்றைய அதிமுகவோட அரசியல். இதில் செங்கோட்டையன் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். செங்கோட்டையன் வந்து ப்ரோ பிஜேபி லைன் எடுத்து பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு அது இன்னும் சொல்லப்போனால் என்னால் சரியாக அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு அவர் லாஸ்ட் மினிட்ல வந்தாருன்னா அவருக்கு செக் வைக்கிறதுக்கு ஏற்கனவே தங்கமணி வேலுமணிலாம் ரெடியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, கேடர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, செங்கோட்டையன் வந்து ஒரு தனிநபர். அவருக்கு ஆதரவாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, கீழே தொண்டர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் கிடையாது. இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 66 எம்எல்ஏல 3 எம்எல்ஏ அங்கே இருக்காங்க. எடப்பாடி, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ். மிச்சம் இருக்க 63 எம்எல்ஏல 62 எம்எல்ஏ ஒன்றா போகிறாங்க வராங்க. இவர் ஒருவர் மட்டும் தனியாக கேட்டில் வராரு, தனியாக போகிறாரு, ஸ்பீக்கரை பார்க்குறாரு. இவர் தனிநபர், இவர் தனிமரம் தோப்பாகாது ஜெகதீஷ். அப்போ என்ன வேணும் இவருக்கு? இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம், அது என்னது? அவர் இது எதுக்கு பூடகமாக நீ பேசணும்? சில வேடிக்கை மனிதரை போல வீழ்ந்து விட மாட்டேன். எப்போ 80 வயசில்? இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெயலலிதா தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து செங்கோட்டையனை ஒதுக்கி வைத்திருந்தார், ஓரங்கட்டியிருந்தார். 2001-6 ஆட்சி காலத்தில் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவி கிடையாது, தெரியும் இல்லையா? என்னமோ அவர் வந்து ஜெயலலிதாவோட இதுலேருந்து விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார் நம்பிக்கையிலேருந்து. இத்தனைக்கும் 96 வந்து அந்த அம்மா பதவி இழந்த பிறகு போட்டி அதிமுகவில் சேராமல், திமுகவுக்கு போகாமல், ஜெயலலிதா கிட்ட விசுவாசத்தை காமிச்சதுக்காக திமுக போலீஸால் கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கி ஹைகோர்ட்டில் போய் அந்த தண்டனையை வந்து எஸ்கேப் ஆகி வந்தவர் அவர். ஐ திங்க் ட்ரையல் கோர்ட்லேயும் ஒரு விடுதலை ஆனார், ஹைகோர்ட்டில் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கினார் 2001-6 ஆட்சி காலத்தில். அந்த 5 வருஷம் அந்த அம்மா அவருக்கு பவரை கொடுக்கல. 2011 மே மாதம் பதவிக்கு வராங்க, ஐடி கொடுக்குறாங்க, அப்புறம் வேளாண் துறை கொடுக்குறாங்க, விவசாய மந்திரி ஆக்குறாங்க. 2011 டிசம்பர் 19 சசிகலா உள்ளிட்டவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க அந்த அம்மா. அனுப்பிட்டு ஏப்ரல் 1 சேர்த்துக்கிறாங்க. 2012 ஜூலையில் திடீரென்று மந்திரி சபையிலேருந்து நீக்கப்பட்டார். வழக்கம் போல் காரணத்தையே சொல்லலை. அப்போ என்ன தகவல் வந்ததுன்னா, பரவலாக பேசப்பட்டது தனிப்பட்ட சில விவகாரங்களுக்காக, தனிப்பட்ட மாரல் டர்பிட்யூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரத்துக்காக அவர் நீக்கப்பட்டார் அப்படின்றது பரவலாக பேசப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் உண்மை என்ன, அன்றைக்கே வந்து கட்சி தலைவர்கள் சொன்னாங்க அப்படின்னா வந்து சசிகலா உண்மையாக நம்பினார் தான் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு, தானும் தினகரன் உள்ளிட்டவர்களும் குறிப்பாக தான் நீக்கப்படுவதற்கு 3 பேர் காரணம். ஒன்று அன்றைய சோ ராமசாமி துக்ளக் ஆசிரியர், 2வது அன்றைய டிஜிபி ராமானுஜம், 3வது செங்கோட்டையன் என்று சசிகலா உறுதியாக நம்பினார். இதில் டிஜிபி ராமானுஜத்தையும் சோ ராமசாமியும் ஒன்றும் பண்ண முடியாது. செங்கோட்டையனை பழி தீர்த்தார் இந்த தனிப்பட்ட விவகாரம், ஒரு பெண் விவகாரம் சம்பந்தமாக என்று பரவலாக அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 12 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்டது. இதை வந்து நான் வந்து இந்தியா டுடேயில் பேபேக் டைம், திரும்ப கொடுக்கும் நேரம்னு போட்டு எழுதிட்டேன். நான் எழுதின கட்டுரை அது. 2012 ஆகஸ்ட்டில் அந்த கட்டுரை வெளியில் வருது. அந்த கட்டுரை வெளியில் வருது, அடுத்த நாளே முரசொலியில் தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜெயலலிதா கேஸ் போட்டாங்க, அவதூறு வழக்கு இந்தியா டுடே மேலே. அப்போ எடிட்டராக இருந்த எம்ஜே அக்பர் உள்ளிட்ட 9 பேர் மேலே அந்த அம்மா அவதூறு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த அம்மாவே தொடர்ந்தாங்க செஷன்ஸ் கோர்ட்டில், முதன்மை நீதிமன்றத்தில். 2012 ஆகஸ்ட்டில் ஜெயலலிதா போட்ட வழக்கு அது. ஜூலையில் போட்டாங்க, ஆகஸ்ட் 25 ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்தது. நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே கேட்டு போனோம், ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டோம். ஆனால் மற்ற 8 பேரை வந்து அப்பீராக தேவையில்லை, நான் மட்டும் அப்பீர் ஆகணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்பீர் ஆகிறதுக்கு. இந்த கேஸ் வந்து 6 வருஷம் நடந்தது. போவோம், வாய்தா வரும் 2016 அந்த அம்மா செத்தாங்க, அப்பயும் கேஸ் நடந்தது. அதுக்கு பிறகும்
ஏன்னா கிரிமினல் கேஸில் வந்து கேஸ் போட்டவங்க செத்தா கேஸ் நிற்காது, கேஸ் யார் மேலே போடுறாங்களோ அவன் செத்தா தான் கேஸ் வந்து தள்ளுபடி ஆகும். கேஸ் நடந்தது. ஆனால் ஹைகோர்ட்டில் 2018 அக்டோபரில் அந்த கேஸ் குவாஷ் ஆச்சு. இதில் எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் தீர்ப்பு கொடுத்தாரு. 6 வருஷம் நான் கோர்ட்டுக்கு வருஷத்துக்கு மாதம் ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கோர்ட் படி ஏறி இறங்கியிருந்தேன். இது வந்து என்னுடைய அனுபவம், செங்கோட்டையன் விவகாரத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதை நான் தனிப்பட்ட இதை நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இதில் ஒரு இந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஒரு ஆங்கிள் இருக்குது, அதனால் நான் பதிவு பண்ணுறேன். என்னோட விஷயத்தை இங்கே என் பெருமை பேசிக்கிறதுக்கோ அல்லது வந்து என்னுடைய தனிப்பட்ட விவகாரத்தை பதிவு செய்வதற்கோ நான் சத்தியமாக பேசவில்லை. நேயர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, 2012 ஜூலை மாதம் அமைச்சரவையிலிருந்து செங்கோட்டையனை நீக்கிய ஜெயலலிதா அதன் பிறகு அவரை அமைச்சரவையில் சேர்க்கவில்லை. 2016 இந்த அம்மா ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. செங்கோட்டையனுக்கு பதவி MLA கொடுத்து செங்கோட்டையன் ஜெயிச்சார். அந்த மந்திரி சபையிலும் ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு பதவி கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். டிசம்பரில் இந்த அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ 2012 ஜூலைலேருந்து 2016 டிசம்பர் வரைக்கும் 4.5 ஆண்டுகள் ஜெயலலிதாவோட கடைசி ஆட்சி காலத்தின் கடைசி 4.5 ஆண்டுகளில் செங்கோட்டையன் ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். நீங்கள் கேட்கலாம், MLA பதவி கொடுத்தாங்க. MLA கொடுத்தாங்க, மந்திரி பதவி கொடுக்கல, ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. எப்போ மந்திரி ஆகிறாருன்னா ஜெயலலிதா இறந்துடுறாங்க. OPS வந்து CM ஆகிடுறாரு டிசம்பர் 5, 2016. கரெக்டாக 2017 பிப்ரவரி 5 இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சசிகலாவை MLA குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. கவர்னர் ஊட்டியில் இருந்து அப்படியே ஓடி போட்டார் டெல்லிக்கு. அடுத்த 10 நாளில் ஜட்ஜ்மெண்ட்டை வர வச்சு சசிகலா பிடிச்சி உள்ளே போட்டானுங்க. அப்போ எடப்பாடியை CM ஆக்கிட்டு போகிறதுனால சசிகலா எடப்பாடிக்கு வந்து ஒரு சேஃப்டி வேணும்னா அந்த அப்போ செங்கோட்டையன் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு, தமிழ்நாட்டின் முன்னணி செய்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருப்பார். ஆனால் ஆஃப் த ரெக்கார்டு அந்த செய்தியாளரிடம் அவர் பேசியது, எனக்கு இந்த தடவை இடம் கிடைக்கலனா நான் யார் என்றதை காட்டுவேன் என்ற துணியிலே அவர் பேசினார். நான் இதெல்லாம் சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அது செய்தியாக, ஏன்னா 10 வருஷம் ஓடி போச்சு கிட்டத்தட்ட, அதனால் நான் அதை பதிவு பண்ணுறேன். அந்த பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டி. அப்போ தான் சசிகலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து அந்த காலகட்டம் இருக்குது பாருங்கள், அதாவது வந்து பிப்ரவரி 5, 2017 பிப்ரவரி 17 சசிகலா சிறைக்கு போகிற அந்த 12 நாட்களில் ஆக்டிவாக இருந்தார் செங்கோட்டையன். ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் கொடுத்த பேட்டியில் கொஞ்சம் விரிவாக பேசுவார். அதில் ஆஃப் த ரெக்கார்டு அவர் வந்து மறைமுகமான மொழிகளில் சொன்னது, இந்த முறை எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் அவர் வந்து. இந்த செய்தி அந்த அம்மாவுக்கும் போய்கிட்டே தான் இருந்தது. அந்த அம்மா அதே மாதிரி வந்து எடப்பாடி கிட்ட சொல்லி அவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக, அது ரொம்ப முக்கியமான ஒரு இலாக்கா, ஒன்றும் பெருசு கிடையாது, ஆனால் அமைச்சரவையில் சேர்த்தான். அதுதான் கடைசியாக ஒரு 4.5 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தது. அமைச்சரவையில் இருக்கும்போது உதயச்சந்திரனோட அவருக்கு பெரிய பிரச்சனை வந்தது. யார் இப்போ இருக்கார் ஃபைனான்ஸ் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனுடன் அவருக்கு அவரோட பெரிய பாதிப்புகள்லாம் அவருக்கு வந்தது. அப்போ உதயச்சந்திரனோட ரோல் வேறு. அவர் ரொம்ப நேர்மையானவராக அறியப்பட்டவர். அந்த பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் டிரான்ஸ்ஃபர்லலாம் அவர் வந்து ரொம்ப கராறு காமிச்சார், ரொம்ப நேர்மையாக இருந்தார், அப்படி ஒரு தோற்றம். செங்கோட்டையன் ஆனால் வந்து நீக்க போக்காக இருந்தார். அதனால் அவர் வந்து உதயச்சந்திரன் நேர்மையானவர், செங்கோட்டையன் நேர்மை இல்லாதவர்ன்ற ஒரு பிம்பம் வந்து மீடியாவில் கிரியேட் ஆச்சு. அதுக்கு பிறகு அவரை உதயச்சந்திரனை தூக்கி அங்கேருந்து மாற்றி வேறு இடத்துக்கு போட்டாங்க. 4.5 வருஷம் அங்கே மந்திரியாக இருந்தார் அவர் வந்து. அதுக்கு பிறகு 2021 அவருக்கு MLA சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சார். லோ ப்ரொஃபைலில் தான் இருந்தார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஜெயலலிதாவால் கடைசி 4.5 ஆண்டுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் செங்கோட்டையன். இன்றைக்கி அவருக்கு ஏன் இதை பேச வேண்டிய அவசியம்? அதுவும் மோடியை, நிர்மலா சீதாராமனை, பங்களாதேஷெல்லாம் பேச வேண்டிய அவசியம்? பங்களாதேஷெல்லாம் பேசுகிற அளவுக்கு செங்கோட்டையனோட அறிவு தீட்சணியம் இல்லவே இல்லைங்க. நான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு 30 ஆண்டு 2091 அவரை நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். 34 ஆண்டுகள் அவரை நான் பார்க்குறேன். நான் வெளிநாட்டு விவகாரங்களை, ஃபாரின் அஃபேர்ஸை பேசுகிற அளவுக்குலாம் செங்கோட்டையனுக்கு வந்து ஆர்வமோ அல்லது அறிவு தீட்சணியமோ இருப்பதாக நான் அறியவில்லை. வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ ஒரு தேவை ஏற்பட்டிருக்குன்றீங்க. அது யாரை குளிர்விக்கிறதுக்குன்ற நான் இங்கே எனக்கு நடக்கிறத பற்றி நீ பேசினா ஓகே, பங்களாதேஷில் நடக்கிற இந்துக்கள் பிரச்சனையை பற்றி செங்கோட்டையன் சாணக்கியா விழாவில் பேசுறதுன்றது நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. செங்கோட்டையனின் இயல்பறிந்தவர்களுக்கு இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புருவங்களை உயர்த்தக்கூடியது. யார்கிட்ட தான் விசுவாசத்தை அவர் காட்டுறாரு? இல்லை, அடுத்த ஓபிஎஸ்ஸா செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எங்கள் ஓபிஎஸ்ஸுக்காக ஒரு 4 பேர் கூட இருந்தாங்க, அது கூட செங்கோட்டையனும் கிடையாதுங்க. இது வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிடல. பட் இவங்க எல்லாமே வந்து ஒன்றும் பெரிய அளவில் மக்கள் ஆதரவு சுத்தமாக இல்லாதவங்க. ஓபிஎஸ்ஸுக்காக வந்து அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க.
இங்கே செங்கோட்டையனுக்கு அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் சார்ந்த சமூகத்தை வந்து முதலமைச்சராகவே எடப்பாடி இருந்திருக்காரு. அடுத்து பெல் பிரதர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் திமுகவில் செந்தில் பாலாஜி. அப்போ எங்கே அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்குது? அவர் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை, ஒரு ஆதரவாளர் பட்டாளத்தை கடந்த 52 ஆண்டு காலம் அரசியல் இருந்தும் அவர் வளர்த்து கொள்ளவே இல்லை. ஏங்க எடப்பாடிக்கு பிறகு அவர் தாங்க சிஎம் ஆயிருக்கணும். அவர் தான் ஆக்சுவலாக சிஎம் ஆயிருக்கணும். சீனியாரிட்டி படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களில் சீனியர் மோஸ்ட் வந்து செங்கோட்டையன் தான். அவர் அந்த இதையே விட்டுட்டு போனார். சசிகலா தாங்க அவருக்கு வந்து அப்போ என்ன சொன்னாங்க, பேபேக் டைம் நான் எழுதுனது இல்லையா, அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஏடிஎம்கேல நண்பர் சொன்னார், ஒரு எக்ஸ் மினிஸ்டர், நீங்கள் எழுதுனீங்க பேபேக் டைம்னு. அந்த மாதிரி கேஸ் போட்டாங்க, கேஸ் என்னமோ நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் செஞ்ச தப்பை சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார் சசிகலா. என்கிட்ட சொல்லி சிரித்தார் அவர் வந்து. ஐ மீன் இது திரும்ப வந்தோன்னே அவங்க வந்து ஐ மீன் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்கன்றாங்க, சசிகலா, செங்கோட்டையன். இல்லை, அந்த விசுவாசத்தை இப்போ வெளிப்படுத்துறாரான்னு கேட்குறாங்க. சசிகலாவோட விசுவாசத்தை தான் இப்போ வெளிப்படுத்துறாரா? என்ன பிரயோஜனம் அதை செய்கிறாங்க? என்ன சசிகலா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு அரசியலில் அவங்களுக்கு எந்த செல்வாக்குமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்லி அவங்க வந்து இன்னைக்கு சைட் லைன். அந்த அம்மா வந்து அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அவங்க தனி மனுஷி, இன்னைக்கு ஒற்றை நபர். அந்த இல்லை, ஒன்றிணைந்து அதிமுகக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. வைத்திலிங்கத்தை போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே தினகரன் தனியாக வைத்திலிங்கத்தை மீட் பண்ணுறாரு. ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் நிறைய பேசி சமூக ரீதியிலான பங்கள் இது தானுங்க. வேற என்ன கட்சிக்குள்ளே உங்களுக்கு என்ன இதுவாக இருக்குது அதை சொல்லுங்கள் நீங்கள். 6 முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து இந்த ஒருங்கிணைப்பை சொல்லியதை தொடங்கி இந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. பாஜகவோட நிர்பந்தமும் இருக்குது. அதை தாண்டி வந்து அதிமுக ஒருங்கிணைப்புக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றாங்களே. அதில் அதாவது சசிகலாவால் ஒன்றும் பெரிய மாற்றங்களை அதிமுகவில் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. இன்றைக்கி அவங்களும் தேர்தலை அடுத்த ஆண்டு தேர்தலை அவங்க நிற்க முடியாது. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் 27 ஜனவரியோட தான் முடியுது. ரெண்டாவது கட்சிக்குள்ளே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் எதுவுமே கிடையாது. அந்த பழங்காலத்தில் அது வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த நிலைமை. 29 வருஷம் ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்து சாவர வரைக்கும் அரசியல் பண்ணப்போ, 15 வருஷம் முதலமைச்சராகவும் 14 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ, நிழல் முதலமைச்சராக நிழல் பொதுச் செயலாளராக இருந்தவங்க சசிகலா தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் இருக்குதா எனக்கு தெரியல. இவர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இவர் வந்து இவரோட நோக்கங்கள் தான் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு இது ரொம்ப, அதாவது செங்கோட்டையனோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோட அவர் பேசுனது ஆச்சரியமாக. அவர் என்ன வேண்டும்? பிஜேபியா ஏடிஎம்கேவோட போகுதுன்றது கிட்டத்தட்ட உறுதியாகிட்ட பிறகு செங்கோட்டையனை இழுத்து எடப்பாடியை கோபப்படுத்த பிஜேபி விரும்பாது. ஓகே, இல்லை இதில் நான் ஒரே ஒன்று கேட்க விரும்புகிறேன். 90% அதிமுக வந்து பிஜேபி விரும்புகிறாங்க அப்படின்றது தலைவர்கள், கேடர்ஸ் இல்லை தலைவர்கள். ஏன்னா முந்த அமைச்சர்கள் அவங்க சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி பிஜேபி வேணும். வேற என்ன? அதே நேரத்தில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கடந்த கால ப்ரெஸ் மீட்டும் அதை வெளிப்படுத்துது. இப்போ அவங்களுக்கு ஒற்றை எதிரி திமுக தான் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அண்ணாமலை வந்து வேலுமணி மகன் கல்யாணத்துக்கு போனது, இது எல்லாமே தொடர்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் தினகரன் என்ன சொல்கிறாருன்னா 90% நீங்கள் சொல்கிறதான் 90% அதிமுக தலைவர்கள் வந்து பாஜக கூட்டணி வரணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி உள்ளிட்ட சிலர் விரும்பவில்லை. அவங்க மட்டும் ஒன்று வரணும். அப்படி ஒத்து வராட்டி வித் எடப்பாடி வித்தவுட் எடப்பாடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணி மலரும். அது எடப்பாடி உள்ளடக்கிய கூட்டணியா உள்ளடக்காத கூட்டணியான்றதை காலம் பதில் சொல்லும் அப்படின்றார். ஸோ இப்போ எடப்பாடிக்கு ஏதோ ஒரு ஆஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றத தினகரனும் வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால் ஒரு சேஃப்டி மெஷராக செங்கோட்டையனை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றதான் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். முதல்ல கேட்டிங்க இந்த கேள்வி. அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து இல்லைன்றேன். செங்கோட்டையன் ஒருவேளை எடப்பாடி கடைசி வரைக்கும் அடம் பிடிக்கிறாருன்னா எடப்பாடியை நகர்த்திட்டு செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு அவசியமே இல்லை. அதுக்கு தங்கமணி வேலுமணி இருக்காங்க, குறிப்பாக வேலுமணி இருக்கார். தினகரன் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. வித் எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி இன்ஸ்பைட் ஆஃப் அடிங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வித் யூ வித்தவுட் யூ இன்ஸ்பைட் ஆஃப் யூன்னுவாங்க ஆங்கிலத்தில். அது ஒரு சொல்லாடல். ஒரு விஷயம் வந்து ரொம்ப நிதர்சனமாக இருக்க போது, நடந்தே தீரப்போகுது அப்படின்னு உண்மையாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொல்லாடல் எதுனா வித் யூ வித்தவுட் யூ இன்ஸ்பைட் ஆஃப் யூ. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது பழைய என்டிஏக்குள்ளே அவங்க என்டிஏன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது டிடிவி வந்து என்டிஏன்னு பேசுகிறாரு. அதிமுக பாஜகன்னு சொல்ல என்டிஏன்னு பேசுகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பாமக தேமுதிக எல்லாரையும் கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. என்டிஏல தான் பாமக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்தது. அவர் எப்போ உள்ளே இருப்பார் எப்போ வெளியில் இருப்பார்னு ராமதாஸுக்கு எலெக்ஷன் டைமில் தான் அது புரியும். அதுக்கு தினகரன் சொல்கிறது உண்மை தான் நான் நம்புகிறேன். ஃபேக்சுவலி தினகரன் சொல்கிறது, டிடிவி தினகரன் சொல்கிறது கரெக்ட். எடப்பாடி வித் எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி உருவாவது உறுதின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. எடப்பாடியும் அந்த நிலைக்கு வந்து விட்டார் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா கடந்த 3 வாரங்களில் அவருடைய 2 செய்தியாளர் சதி, குறிப்பாக நேற்றைக்கு அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளே அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு பேசிய பேச்சு, எங்களுக்கு திமுக மட்டும்தான் ஒரே எதிரி, வேறு யாரும் இல்லைன்னு சொன்னது தெளிவாக பிஜேபி கொடுக்குற மெசேஜ். இந்த மாதிரி நீ எனக்கு எனிமி கிடையாது, பேசலாம் வான்றது தான். அதனால் அவங்களோட பழைய கூட்டணி உருவாவது உறுதி
இப்போ இது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அதோட எக்ஸ்டென்ஷனா சீமான், விஜயும் உள்ளடக்கிய கூட்டணியா இது இருக்க வாய்ப்பு விஜய் இருக்குன்றாங்க. வரத்துக்கு அது ரொம்ப அதிகப்படியான விஜயும் சீமானும் வரத்துக்கு சீமானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது அந்த மேடையை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி அந்த மேடை பிஜேபி மேடை அது. சாணக்கியாவோட மேடை, பாண்டேவோட மேடை என்பது இட்ஸ் பிஜேபி ஃப்ரண்ட். அவங்க என்ன தான் இல்லைன்னு சொன்னாங்கன்னாலும் இது பிஜேபி மேடை அது. என்டிஏவில் சீமான் சேருவதற்கான காலம் கணிந்து கொண்டிருப்பதாகத்தான் எனக்கும் தோன்றுகிறது. ஏன்னா அங்கே தான் போய் முடியும் அது. கடந்த பேட்டியில் கூட திமுக பண்ற டார்ச்சர்ல சீமானே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்களே பதிவு பண்ணியிருந்தீங்க. அதை தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கி நேற்று அந்த மேடையில் அவர் ஏறினது இருக்குல்ல, இந்த மாதிரியான கூட்டணிகள் எப்படி வரும்னா, கடந்த காலங்களில் கலைஞரோட வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணிக்கு அவர் போகிறாரு, நேர் எதிராக கருத்தியல் கொண்ட கூட்டணிக்கு அவர் போகிறாரு, இப்போ இருக்க கூட்டணியிலேருந்து அணிமாற போகிறாருன்னா தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னால் 6 மாதம் மேலே இந்த வேலையை ஆரம்பிச்சிருவார். எதிரணியில் இருக்கவங்களோட புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துப்பார், நல்லது கட்டத்தில் காதணி விழாவில் கலந்துப்பார், திருமண விழாவில் கலந்துப்பார், சாவு வீட்டில் மலர் வலி அமைப்பார். என்ன இதில் மாற்றம் வருமானம்? உங்களுக்குலாம் மனிதாபிமானம் இல்லையா? மனிதநேயம் செத்து விட்டதா? ஐயோகோ அப்படின்னு முரசொலியில் எழுதுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் போய் அங்கே கூட்டணியில் சேருவார். இது எப்படின்னா மக்கள் மனங்களை தயார்படுத்துறது. 6 மாதம் ஒரு வருஷம் முன்னால். இப்போ எடப்பாடி அதை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபியை எதிர்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே போய் சேர்ந்தா 96 நரசிம்மராவ் ஜெயலலிதா சேர்ந்த மாதிரி சைபர் ஆகி போயிடும். மூப்பனார் வெளியில் போய் தமாக திமுக ஜெயன்னு ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். அதை இந்த முறை எடப்பாடிலாம் செய்ய மாட்டார். இதாவது என்னென்னா இப்பயே இன்னும் ஓராண்டு உறவை காமிக்க விரும்புகிறாங்க. அதான் மக்கள் தொண்டர்கள் மனங்களை தயார்படுத்தணும். இப்போ திரும்ப திரும்ப எங்களுக்கு திமுக தான் ஒரே எதிரின்னு சொல்கிறது தொண்டர்கள்கிட்ட பிஜேபி இல்லைன்றது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு மொள்ள அடுத்து புத்தக வெளியீட்டு விழாக்கள், இந்த மாதிரி காதணி விழா, இந்த மாதிரி விழாக்களில் கலந்துப்பாங்க, பத்திரிகை விழாக்களில். அப்புறம் அலைன்ஸ் வரும். எஸ்பி வேலுமணி மகனோட ரிசப்ஷனில் சிபி ராதாகிருஷ்ணனும் எடப்பாடியும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு கல்யாணத்தில் பாஜக செயற்குழு உறுப்பினரோட கல்யாணத்தில் ஹச்ராஜாவும் எடப்பாடியும் கை குலுக்கி. அதான் நேற்று அவர் தெளிவாக சொல்கிறார்ல, 2வது ப்ரெஸ் மீட் 10 நாள் 15 நாளில் ஒரே எதிரி திமுக, வேறு யாரும் இல்லைன்றாரு. அதையும் சொல்கிறார். அது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்றுபட்ட அதிமுக எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதில் தான் பல கேள்விகள் இருக்கின்றன. சீமான் அந்த கூட்டணியில் அதிமுக பாஜக உள்ளடக்கிய என்டிஏவில் சீமான் சேருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகி கொண்டிருக்கின்றன தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே எடப்பாடியோட ஆதரவுகள் செங்கோட்டையனை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பொன்னையன் போன்றவர், ஆர்வி உதயகுமார் போன்றவர் நேற்று வைகை செல்வன் பேசியிருக்காரு. ஸோ இது எதை நோக்கி போய் முடியும்? எடப்பாடி அவர்கிட்ட கேட்டுக்காங்க, எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. ஆமாம், அது பெரிய அளவில் செங்கோட்டையினால் அதிமுகக்குள்ளே எந்த பூகம்பத்தையும் கிளப்ப முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுகவே பிஜேபியை நோக்கி நகரும்போது செங்கோட்டையினால் என்ன பண்ணிட முடியும்? காம்ப்ரமைஸ் கூட நடக்கலாம் நாளைக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் செங்கோட்டையன் என்கின்ற அந்த தனி மனிதர் 52 ஆண்டுகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தலைமைக்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட உயர்த்தாத ஒருவர் இன்றைக்கு கலகம் செய்ய ஆரம்பித்திருப்பது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். பங்களாதேஷ் அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் செங்கோட்டையனுடைய அறிவு தீட்சணியம் இருக்கும் என்று சத்தியமாக நான் நினைக்கவில்லை. மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த கலகம் எதில் போய் முடியுதுன்னு பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு வந்து நன்றி சார்.